தஞ்சை மாவட்டம் பூதலூர் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் தனது மனைவி, மகள் மற்றும் மனைவியின் தங்கை, அவரது கணவர் கோபிநாத் உள்ளிட்டோருடன் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வேளாங்கண்ணிக்கு சுற்றுலா வந்து தங்கியிருந்தார். இந்நிலையில் சரவணன் தனது 13 வயது மகளுக்கு கோபிநாத் பாலியல் தொல்லை கொடுத்ததாக திருவையாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து வழக்கு நாகை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் கடந்த ஒரு வருடமாக தலைமறைவாக இருந்த கோபிநாத்தை காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் கோபிநாத்தை நாகை போக்சோ நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்திய காவல்துறையினர் அவனை மயிலாடுதுறை சிறையில் அடைத்தனர். கொரோனா தொற்றின் காரணமாக தமிழகம் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஊரடங்கால் ஏழை மக்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து உணவுக்கே தவித்து வருகின்றனர். இதுபோன்ற ஏழை எளிய மக்களுக்கு பல தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வலர்கள் ஆகியோர் தினந்தோறும் உணவுகளை வழங்கி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் ரோட்டோரத்தில் வசித்து வருபவர்களுக்கு காவல் ஆய்வாளர் ரவி உணவு வழங்கினார். மனித நேயமிக்க இந்த ஆய்வாளரின் செயலை கண்ட அப்பகுதி மக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் அவரை வெகுவாக பாராட்டி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கர்ப்பிணிகள், நோயாளிகள் மற்றும் முதியவர்கள் உள்ளிட்டோருக்கு ஆலயம் அறக்கட்டளை சார்பில் ஆண்டுக்கு 100 நாட்கள் காலை உணவு வழங்கும் திட்டத்தின் கீழ் 100வது நாள் உணவு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் அரசு எலும்பு முறிவு மருத்துவர் சிவா, பட்டுக்கோட்டை பத்திரிகை சங்க தலைவர் ராஜா மற்றும் ஆலயம் அறக்கட்டளை பொறுப்பாளர்கள் குமார், கண்ணன், நிஜாம், நிர்மல்குமார் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு காலை உணவாக இட்லி, வடை, பொங்கல் போன்றவற்றை கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நோயாளிகளுக்கு வழங்கினர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த புஞ்சை புளியம்பட்டி சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள விவசாயிகள் மலர் சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். வழக்கமாக மல்லிகை, செண்டுமல்லி, சாமந்திப்பூ மற்றும் முல்லைப்பூக்களை பயிரிடும் விவசாயிகள் தற்போது பன்னீர் ரோஜா சாகுபடியில் ஆர்வம் காட்டுகின்றனர். பன்னீர் ரோஜா பயிரிட சொட்டு நீர் பாசனம் போதுமானதாக உள்ளதாகவும் நல்ல உரங்களை கொண்டு 6 மாதத்தில் பூக்கள் நன்கு விளைந்து நல்ல பலனளிப்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது பன்னீர் ரோஜா பூக்கள் 1 கிலோ 70 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை தனியார் நிறுவனங்கள் மூலம் கொள்முதல் செய்யப்படுகிறது என்று கூறும் விவசாயிகள் பன்னீர் ரோஜா சாகுபடி மூலம் வருடத்திற்கு 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை நல்ல லாபம் கிடைப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் வழங்கப்படும் மத்திய அரசு பணியிடங்களை தமிழர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளித்து வேலைகளில் அமர்த்த வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த அமைச்சர் கோவில் தெருவின் அருகே தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட செயலாளர் ராஜேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய, மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 15க்கும் மேற்பட்டவர்களை உளுந்தூர்பேட்டை காவல்துறையினர் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அடுத்த அரவேணு அருகே உள்ள தவிட்டுமேடு கணபதி நகரைச் சேர்ந்த நடராஜ் என்பவர் அப்பகுதியில் உள்ள தனது நண்பரின் வீட்டிற்கு அடிக்கடி சென்று வருவது வழக்கம். அப்போது வீட்டில் தனியாக இருந்த தனது நண்பரின் 20 வயது மகளை நடராஜ் மிரட்டி பலமுறை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு அந்த இளம்பெண் வீட்டில் மயங்கி விழுந்துள்ளார். இதனையடுத்து அவரது பெற்றோர்கள் அவரை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றனர். அப்போது அந்த பெண் 6 மாத கர்ப்பிணியாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பெண்ணின் பெற்றோர் இதுகுறித்து கோத்தகிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நடராஜை கைது செய்து குன்னூர் கிளை சிறையில் அடைத்தனர். அமெரிக்காவின் சிகாகோ நகரில் இருந்து 68 இந்தியர்கள் ஏர் இந்தியா சிறப்பு மீட்பு விமானம் மூலம் நேற்று இரவு சென்னை வந்தனர். அவர்களுக்கு மருத்துவம், குடியுரிமை, சுங்க சோதனைகள் நடத்தப்பட்டதை அடுத்து அவர்கள் அனைவரும் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். அரசின் இலவச தங்குமிடங்களுக்கு 5 பேரும், ஹோட்டலுக்கு 63 பேரும் அனுப்பப்பட்டனர். இதேபோல் அபுதாபியிலிருந்து 95 இந்தியர்களுடன் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் சிறப்பு மீட்பு விமானம் நேற்று நள்ளிரவு சென்னை வந்தது. அவர்கள் அனைவருக்கும் மருத்துவம், குடியுரிமை, சுங்க சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து அவர்கள் அனைவரும் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். இதேபோல் குவைத்தில் இருந்து 152 இந்தியர்களுடன் ஏர் இந்தியா சிறப்பு மீட்பு விமானம் இன்று அதிகாலை சென்னை வந்தது. அவர்கள் அனைவரும் மருத்துவம், குடியுரிமை, சுங்க சோதனை மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். இலங்கையிலிருந்து 39 இந்தியர்களுடன் சிறப்பு மீட்பு விமானம் இன்று காலை சென்னை வந்தது. இவர்கள் அனைவரும் அங்குள்ள தனியார் கப்பல் நிறுவனத்தில் பணியாற்றுபவர்கள் என்பதால்
அந்த நிறுவனமே அரசின் சிறப்பு அனுமதியுடன் தனி விமானத்தில் இவர்கள் அனைவரையும் இந்தியா அழைத்து வந்தது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி ஒன்றியத்தில் ஸ்பீச் நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு அலையன்ஸ் சார்பில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 6000 ரூபாய் நிதியுதவி வழங்க வலியுறுத்தி நாடு தழுவிய கையெழுத்து பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. ஸ்பீச் இலக்கு கிராமங்களில் உள்ள மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து இந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. ஸ்பீச் நிறுவன திட்ட இயக்குநர் பொன்னுமுதன் மற்றும் நிதி இயக்குநர் செல்வம் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தை மேலாளர் ஜெயபிரகாஷ் ஒருங்கிணைப்பு செய்திருந்தார். இந்த பிரச்சாரத்தில் கொட்டம் மற்றும் பனையூர் கிராம ஊராட்சி மன்ற பிரதிநிதிகள் கலந்து கொண்டு கையொப்பமிட்டு பிரச்சாரத்தினை துவங்கி வைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த காரை கிராமத்தைச் சேர்ந்த புருஷோத்தமன் என்பவர் செஞ்சி அடுத்த சத்தியமங்கலம் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் காவலர் புருஷோத்தமன் அவருடன் பணிபுரியும் மற்றொரு காவலர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த புதூர் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த வைத்தீஸ்வரன் என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் மர்ம நபர் ஒருவர் இவரது கடையின் ஜன்னலை உடைத்து கொள்ளையடிக்க முயற்சித்துள்ளார். ஆனால் ஜன்னலின் பின்பக்கத்தில் உள்ள குளிர்சாதன பெட்டியை நகர்த்த முடியாமல் அந்த கொள்ளையன் தப்பி சென்றுள்ளார். இந்த காட்சிகள் கடையில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. இதுகுறித்து வைத்தீஸ்வரன் வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொள்ளையனை தேடி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அடுத்த வடுகுபாளையம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் சவுடு மண் எடுக்க அனுமதி பெற்று கொள்ளிடம் ஆற்றில் மணல் திருடப்பட்டு வந்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியருக்கு பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து அண்மையில் வடுகுபாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் யோகவில்லை தலைமையில் அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தினர். அப்போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் வந்து விசாரிப்பதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் இதுவரை எந்த அதிகாரிகளும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காததால் அதிருப்தி அடைந்த அப்பகுதி மக்கள் இதில் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு மணல் திருட்டை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். குலக்கல்வி திட்டத்தை அமல்படுத்த வகை செய்யும் மத்திய அரசின் புதிய கல்வி திட்டத்தை கண்டித்தும் இயற்கை வளங்களை தனியாருக்கு தாரை வார்க்க வகை செய்யும் மத்திய அரசின் EIA 2020 வரைவு சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்ட புதிய மாவட்டம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அடுத்த காந்தி பூங்கா முன்பு மனிதநேய மக்கள் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் சம்சுதீன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை திருமங்கலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அண்ணாநகர் 6வது அவென்யூ 2வது பிளாக்கில் சாய் சர்வம் என்கிற 3 மாடி கட்டிடம் உள்ளது. இந்த கட்டிடத்தில் உள்ள ஒரு வீட்டில் பிரேம்சிங் என்பவர் தனது மனைவி மற்றும் தனது 2 குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் இவரது 5 வயது குழந்தை ஆஷிஷ் வீட்டின் வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த போது கால் இடறி கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த திருமங்கலம் காவல்துறையினர் உயிரிழந்த குழந்தையின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த 5 டாஸ்மாக் ஊழியர்களின் குடும்பத்தினருக்கு தலா 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கன்னியாகுமரியில் டாஸ்மாக் பணியாளர்கள் கவன ஈர்ப்பு தொடர் முழக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்விக் கொள்கையை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் குமரன் சிலை முன்பு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் மாணவர் அணியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநகர் மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் தாமோதரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை திரும்பப் பெற வேண்டும், மாநில அரசு இந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது, மும்மொழி கொள்கை என்ற பெயரில் ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்க முயற்சிப்பதை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள வளர்ப்பு யானைகளுக்கு 3 மாதங்களுக்கு ஒருமுறை பரிசோதனை செய்யப்படுவது வழக்கம். அதன்படி முதுமலை புலிகள் காப்பகம் தொரப்பள்ளி சோதனை சாவடியில் உள்ள எடை பரிசோதனை மையத்தில் 24 யானைகளுக்கு எடை பரிசோதனை செய்யப்பட்டது. வனசரகர் தயானந்த் மேற்பார்வையில் நடைபெற்ற அந்த எடை பரிசோதனையில் ஒவ்வொரு யானையும் தலா 100 முதல் 150 கிலோ வரை எடை அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் யானைகளின் வயது, உயரம் ஆகியவற்றின் அடிப்படையில் உடல் எடை கூடுதலாகவோ குறைவாக இருந்தால் அதற்கேற்ப உணவு மற்றும் மருத்துவ முறைகளில் மாற்றம் செய்து சீரான எடை பராமரிக்கப்படும் என்று வனத்துறையினர் தெரிவித்தனர். திருச்சி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சேலம், கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி, கடலூர் உள்ளிட்ட தொற்று அதிகம் கண்டறியப்பட்டுள்ள மாவட்டங்களில் தொடர் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார்.
மேலும் கொரோனா பரிசோதனைக்கு கூடுதலாக கட்டணம் வசூலித்த தனியார் பரிசோதனை மையங்கள் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறினார். நம்ம இந்த நோய் வரும்பொழுது உள்ள நிலைமைக்கும் தற்பொழுது உள்ள நிலைமைக்கும் தொடர் விழிப்புணர்வு காரணமாக பொதுமக்களும் இதை உணர்ந்து அந்த மாஸ்க் போடக்கூடிய சமுதாயத்தில் மாஸ்கோட பயன்பாடு அதிகரித்துள்ளது. முதல்ல இருக்கக்கூடிய நிலைமையோட இப்ப சற்று இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சில ஏரியாக்கள்ல ஈவன் கிராமப்புறங்கள்ல இதோட பயன்பாட்டு கம்மியா இருந்தது, அதுவும் இப்ப படிப்படியாக உயர்ந்துள்ளது. பட் வேற எந்த இந்த தொடர்ந்து இந்த நடவடிக்கை இந்த நேரத்தில் நம்ம தொடர்ந்து இந்த விழிப்புணர்வு மட்டும் இல்லாமல் அக்ரெசிவ் கேம்ப் இதை தொடர்ந்து இந்த யுக்திகளை ஃபீவர் காய்ச்சல் கண்காணிப்பு போன்றவை தொடர வேண்டும் என்றுதான் முதலமைச்சரோட ஆணை. அதை தொடர்ந்து நம்ம கண்காணித்து வருகிறோம். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் மதிமுக சார்பில் மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையை திரும்பப் பெற வலியுறுத்தி புறநகர் மாவட்ட செயலாளர் கதிரேசன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். புதிய கல்வி திட்டத்தை வாபஸ் வாங்க. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அடுத்த இருங்கலூர் ஊராட்சி மன்றம் புறத்தாக்குடி பசுமை நண்பர்கள் குழு மற்றும் தன்னார்வலர்கள் சார்பில் ஆக்சிஜன் புரட்சி விழா தொடக்க நாள் மற்றும் 10,000 மரக்கன்று நடும் விழா புறத்தாக்குடி ஏரியில் நடைபெற்றது. இந்த மரக்கன்று நடும் விழாவினை இருங்கலூர் ஊராட்சி மன்ற தலைவர் வின்சென்ட் துவக்கி வைத்தார். புறத்தாக்குடி ஏரி மற்றும் கரைகளில் வேம்பு, புங்கை, மகிழம், நாவல், இடுப்பை, ஈட்டி, அத்தி உள்ளிட்ட 10,000 மரக்கன்றுகளும் ஏரிகளின் கரையை பலப்படுத்த 500 பனை விதைகளும் நடவு செய்யப்பட்டுள்ளது. கோவை தெற்கு மாவட்ட டாஸ்மாக் தொழிற்சங்க கூட்டமைப்பின் சார்பில் 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பொள்ளாச்சி அடுத்த ஓம் பிரகாஷ் திரையரங்கம் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தமிழ்நாடு விற்பனையாளர் சங்க மாவட்ட தலைவர் வீராசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் டாஸ்மாக் பணியாளர்கள் அனைவருக்கும் முழு மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும், நோய் தொற்றால் பாதிக்கப்படும் பணியாளர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஏற்படும் மருத்துவ செலவை டாஸ்மாக் நிர்வாகமே முழுமையாக ஏற்க வேண்டும், கொரோனா நோய் தொற்று தாக்குதலில் உயிரிழந்த டாஸ்மாக் பணியாளர்கள் குடும்பத்தினருக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே மதிமுக கட்சியின் திருச்சி புறநகர் மாவட்ட கழக செயலாளர் சேரன் தலைமையில் மத்திய அரசின் புதிய கொள்கையை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய திருச்சி புனித வளனூர் கல்லூரியின் ஓய்வு பெற்ற பேராசிரியர் நெடுஞ்செழியன், மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை திரும்பப் பெற வலியுறுத்தி விரைவில் அரசியல் கட்சியினருடன் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் அருகே உள்ள ஏரியில் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. சடலத்தை கைப்பற்றிய திருநாவலூர் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் எலவானசூர் கோட்டை பகுதியைச் சேர்ந்த காசம் என்பவரின் மனைவி தனது குழந்தையை மசூதியில் துவா செய்வதற்கு அழைத்து சென்றதாகவும், அப்போது காமின் மனைவிற்கும் சதாம் என்பவருக்கும் இடையே தொடர்பு ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் தந்தை காசிம் தனது கூட்டாளிக்கான அத்திரப்பள்ளி யாசர் ஆகியோருடன் சேர்ந்து காசிமை கொலை செய்த ஏரியில் வீசியதும் தெரியவந்தது. இதனையடுத்து மூவரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களை சிறையில் அடைத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கட்டநாச்சம்பட்டி ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ளது. தனியார் பள்ளிகளின் மோகத்தால் இந்த பள்ளியில் மாணவர்களின் சேர்க்கை குறைந்தது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை 2019ஆம் ஆண்டு 13 மாணவர்கள் மட்டுமே இப்பள்ளியில் படித்து வந்தனர். மாணவர் சேர்க்கை இல்லாததால் தமிழக அரசு இந்த பள்ளியை இழுத்து மூட முடிவு செய்தது. இதனை எறிந்த ஊராட்சி மன்ற தலைவர் தங்கதுரை பள்ளியை சீரமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். இதற்காக கல்வி கோயில் வளர்ச்சி அறக்கட்டளை என்ற அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் இந்த பள்ளியை மீண்டும் உயிர்ப்பிக்கும் முயற்சியை மேற்கொண்டார். மேலும் எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் மற்றும் ஆங்கில வழி கல்வி பயிற்றுவிக்க தற்காலிகமாக தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை பணியமர்த்தினார். இதனை கண்ட பொதுமக்கள், பெற்றோர்கள் ஒவ்வொருவராக தங்களுடைய பிள்ளைகளை இந்த பள்ளியில் சேர்க்க முன்வந்தனர்.
இதனால் தற்போது 95 மாணவர்கள் இந்த பள்ளியில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் தமிழ்நாடு அரசு பள்ளிக் கல்வித்துறை மற்றும் கல்வி கோயில் வளர்ச்சி அறக்கட்டளை சார்பில் 2020-2021 மாணவர் சேர்க்கை திருவிழா ஊராட்சி மன்ற தலைவர் தங்கதுரை தலைமையில் நடைபெற்றது. ஷூ, சாக்ஸ், பெல்ட்டு எல்லாமே நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு டீச்சர் 5 டீச்சர் வந்து பிடிஓவில் நாங்களே எம்ஏ பிஎட் ஏற்கனவே படித்த ஸ்கூலில் ஒரு 5 வருஷம் சொல்லிக் கொடுத்த டீச்சரு அந்த மாதிரி இருக்கிற டீச்சரை சிறந்த டீச்சராக போட்டுருக்கோம். இப்போ நம்ம ஊரில் எல்லா குழந்தைகளையும் நம்ம ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இங்கே வந்து படிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுவே இன்னும் அதிகமாக படுத்தி இன்னும் ஒரு உயர்நிலை பள்ளி அளவுக்கு நான் கொண்டு வந்து ஒரு நல்ல கட்டடம் அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய லட்சியமாக இருக்குது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குழந்தைகள் நல குழுமம், சைல்ட்லைன் உள்ளிட்ட அமைப்புகள் மூலம் புதிதாக குழுக்களை உருவாக்கி கிராமங்கள் தோறும் இருக்கக்கூடிய இருளர் பகுதிகளில் நடைபெறும் குழந்தை திருமணங்களை தடுத்து நிறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் அடுத்த கீழ்கதிர்பூரில் உள்ள அம்மன் நகரில் குழந்தை திருமணம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் குழந்தை திருமணத்தால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும், குழந்தை திருமணத்தை ஊக்குவிப்பவர்கள் மற்றும் குழந்தை திருமணத்தை நடத்தும் பெற்றோர்களுக்கு வழங்கப்படும் தண்டனைகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் அனைத்து டாஸ்மாக் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் திருச்சி சாலையில் உள்ள ஒரு டாஸ்மாக் கடை முன்பு திரண்ட டாஸ்மாக் கடை பணியாளர்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து தொடர் முழக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கொரோனா தொற்று நோய் காரணமாக உயிரிழந்த பணியாளர்கள் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க கோரியும், பணியாளர்களுக்கு காப்பீட்டுத் திட்டத்தை அமல்படுத்தி வாரிசுகளுக்கு வேலை வழங்க கோரியும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். பணியாளர் கோரிக்கை வெல்லட்டும், 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 பணியாளர்கள் ஒற்றுமை வெல்லட்டும். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் ஒப்பந்த அடிப்படையில் மோட்டூர் பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் பாதுகாவலர் பணியை செய்து வருகின்றார். மாரிமுத்து வழக்கம் போல் இன்று பணிக்கு வந்தபோது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மயங்கி கீழே விழுந்துள்ளார். அப்போது அவர் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் உயிரிழந்துள்ளார். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆலை நிர்வாகத்தினர் மாரிமுத்துவின் உடலை உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்தி அவரது வீட்டிற்கு உடலை அனுப்பி வைத்துள்ளனர். அப்போது மாரிமுத்துவின் உறவினர்கள் அவருக்கு வழங்க வேண்டிய பணப்பலன்கள் குறித்தும் ஆலை நிர்வாகிகளிடம் கேட்டுள்ளனர். அதற்கு பாதுகாப்பு பணி ஒப்பந்த அடிப்படையில் வழங்கப்பட்டு இருப்பதால் ஒப்பந்தம் எடுத்தவர்களிடம் கேட்க வேண்டும் என கூறியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகாவிற்குட்பட்ட சிவகலையில் கடந்த மே 25ஆம் தேதி மாநில தொல்லியல் துறை சார்பில் அகழாய்வு பணியானது துவங்கியது. இந்த பணியில் 10 தொல்லியல் துறை அதிகாரிகள் மற்றும் ஆய்வு மாணவர்களும் சிவகலை பகுதியைச் சேர்ந்த 80 பேரும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அகழாய்வு பணியில் 31 முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சிவகலையில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட முதுமக்கள் தாழியில் உள்ள எலும்பு மற்றும் பழங்கால பொருட்களை DNA சோதனை செய்வதற்காக பணி துவங்கியுள்ளது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர் பிச்சப்பன், தொல்லியல் துணை இயக்குநர் முனைவர் சிவானந்தம் ஆகியோர் தலைமையிலான குழுவினர் DNA பகுப்பாய்வு செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த குப்பநந்தம் இந்திரா நகர் பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இதற்கு அருகாமையில் இடுகாடு உள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த முனுசாமி என்ற முதியவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்துள்ளார். அவரை இந்திரா நகர் அருகாமையில் உள்ள இடுகாட்டில் புதைக்காமல் குடிநீர் கிணறு அருகே சென்று புதைத்துள்ளதாகவும், இதனால் குடிநீர் கிணற்றிற்கு தண்ணீர் சுரக்கும் போது நோய் தொற்று ஏற்பட்டு விடுமோ என்ற பீதியில் இந்திரா நகர் பகுதி மக்கள் உள்ளனர். மேலும் தங்களுக்கு மாற்று கிணற்றில் இருந்து தண்ணீர் வழங்க வேண்டும் என்றும் கேட்டு செங்கம் கிளையூர் சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருவிடைக்கடி ஆற்றங்கரை பகுதியில் இன்று மேய்ச்சலுக்காக 4 பசுமாடுகள் சென்றன. அப்போது அப்பகுதியில் மின்சார வாரியத்தின் அலட்சியம் காரணமாக மின்கம்பி எரிந்து விழுந்து கிடந்துள்ளது. இந்த மின்கம்பியை மிதித்த 4 மாடுகளும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. இதுகுறித்து மாடுகளை பறிகொடுத்த உறவினர்கள் தங்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க கோரிக்கை விடுத்தனர்.